இங்க ராகவனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. போட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு திரும்பவும் இந்த ஊருக்கு வராங்க. ஆக்சுவலா இவர் நுங்கு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணே இவரை பாக்குறதுக்காக வந்துடுறா. இவன் நியாயமா வியாபாரம் பண்றதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போய் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றான். அவங்க அண்ணனுக்கு போட்டோ பார்த்ததுமே மாப்பிளைய பிடிக்காம போகுது. இருந்தாலும் தங்கச்சிக்காக ஒத்துக்கிறாரா. நீ ஹீரோ அவங்க மாமாவும் வேலை கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒரு மனு வச்சுக்கிட்டு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப வருஷமா இந்த ஊருக்கு ரோடு இல்ல, லைட் இல்ல, தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு மனு கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒருத்தருமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி ஹீரோவை ஏன் தாத்தா தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஆனா இவரு நான் போன பிறகு நீங்க தான் வாழ போறீங்க, உங்களுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஹீரோவுக்கு கல்யாணமும் முடியுது. அதே டைம்ல இந்த ஊர்ல என்னோட மனைவியை காணோம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்பதான் அந்த போலீஸ் உங்க ஊர்ல மட்டும் எல்லா மனைவிகளும் காணாம போறாங்க, என்னடா காரணமா இருக்குன்னு சொல்லி இவரை யோசிக்கிறாரு. அப்ப இந்த ஊர் தலைவரோட கம்பெனில நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க. இப்ப வேலைக்கு போறாங்க. அதுல வள்ளின்ற பொண்ணு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கிட்ட 50,000 கடனா கேட்டிருப்பாங்க. அவருமே எதுவுமே கேட்காம கொடுத்துறாரு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு நம்ம தலைவர் ஒரு மூணு நல்லவர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா பின்னாடி ஒரு பொண்ணு இவளை பார்த்து ரொம்ப முறைக்க ஆரம்பிச்சிடறா. அடுத்த நாள் ஹீரோட வைஃப் இதே வேலை செஞ்சுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, நம்ம ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. அப்ப இந்த தொகுதியோட எம்எல்ஏக்கு பர்த்டே வரும். அப்பன் பார்த்து அந்த தாத்தா மனுவை கொண்டு போய் அந்த எம்எல்ஏ கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்ததுமே இந்த ஊரோட தலைவர் கிட்ட அந்த மனுவை கொடுத்து இன்னும் கொஞ்ச நாள்லயே உங்க ஊருக்கு லைட்டு ரோடு தண்ணி எல்லாமே வந்துரும் சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஹோட்டலாம் திறந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் கடன் வாங்கினா வள்ளின்ற பொண்ணு இறந்து போயிடுறா. அடுத்த நாள் இந்த ஊரோட தலைவர் ஹோட்டலை வந்து குடிக்க ஆரம்பிச்சிடறா. அதை பார்த்த ஹீரோ தட்டி கேட்கறா. இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனையே வந்துருது. ஆனா இந்த வைஃப் கிட்ட சொல்லாம மறைச்சிடறாங்க. அடுத்த நாள் இவங்க கூட அமுதான்ற பொண்ணு ஸ்கூல் கிளம்புறா. அப்ப இவர் ஒரு கேள்வி கேட்கறாரு. அதுக்கான பதில ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஸ்கூல் பசங்களை அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனியா அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த கேள்விக்கு பதிலையும் சொல்லி அவங்க மாமாவும் ரொம்பவும் பாசமா பிரியாணி எல்லாம் கட்டி கொடுக்குறாரு. பார்த்து போயிட்டோன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப நேரம் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு கால் வருது. அதை கேட்டதுமே போய் தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வழியிலே விழுந்து கிடக்குறா. ஹாஸ்பிட்டல் சேர்க்கறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு விஷப்பாம்பை கடிச்சு இறந்துட்டான்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணோட இழப்பை தாங்க முடியாம ஹீரோ முதல் தடவை குடிக்க ஆரம்பிச்சிரா. அப்ப அந்த தாத்தா தான் நீங்களா என் கூட ஒழுங்கா வந்து நின்று இருந்தா இந்த ரோடு சரியா இருந்திருக்கும், லைட் வந்திருக்கும், அந்த பொண்ணுமே இறந்திருக்க மாட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம், நாள்ல இருந்து நாங்க போராட்டத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த தாத்தா குடிச்சிட்டு வளராதான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு.